எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்பா வாட 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 வாட. அப்பா நான் பெரியவனான உடனே உங்கள மாதிரி போலீஸ் ஆபீசரா வரணும். சும்மாரா, உங்க அப்பா ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் நான் இங்க திக்கு திக்குன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த ஒரு வேதனையே எனக்கு போதும். நீ வேற போலீஸ் ஆபீசர் ஆயிட்டேன்னா அந்த ரெண்டு வேதனையும் என்னால தாங்கவே முடியாது. புரிஞ்சுதா? நீ படிச்சு பெரிய ஆளாகி ஏதாவது ஒரு ஆபத்து இல்லாத வேலைக்கு போகணும். தெரிஞ்சுக்க. அப்பா அப்பா பாருங்கப்பா. ஏய் பாருங்கண்ணா, ஏதாவது நீங்க சொல்லுங்களேன். என்னங்க இது? அம்மா ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பாங்க, நீ கவலைப்படாத. அப்பா மாதிரியே புள்ள. அப்ப வரட்டுமா? கொண்டா எங்க? திருவிழாவில் எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. ஜாகிரதையா பார்த்துக்கணும். கோ. எங்கடா இருக்கான் அந்த இன்ஸ்பெக்டர்? கோட திருவிழா பாதுகாப்புக்காக போயிருக்காரு. வணக்கம்மா. சௌக்கியமா? பாத்து மெதுவா. அம்மா இங்க பாருமா அப்பா போட்டோ. வணக்கம்மா. ஏங்க ஐயா போட்டோவையே வச்சிருக்கீங்க? ஐயா எங்களுக்கு தெய்வம் மாதிரி அம்மா. ஐயா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க நிம்மதியா தொழில் செஞ்சு படிக்க முடியுது. அப்படியா? அங்க பாருமா அப்பா. நல்லா படிக்க வைங்க. சரி வரேங்க. சரிங்கம்மா. அப்பா என்னங்க காலையில நான் கூப்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்கா? நீங்க ஏமாத்திட்டீங்க. டேய் ஏமாத்த நடக்கனா? உங்க கூட திருவிழாவை சுத்தி பார்க்க வர மாட்டேன்னு சொன்னேன். இங்க செக்யூரிட்டி இறங்கி வந்து அப்பதான் பார்க்கணும். டியூட்டி இருக்குல்ல. ஏதாவது வாங்கி கொடுங்க. என்ன ஒண்ணு சொல்லு. என்னங்க கைது கிட்ட கேக்குற மாதிரி கேக்குறீங்க? சரி என்ன ஒண்ணு சொல்லு. கொஞ்சம் பூ வாங்கி கொடுங்க. அவ்வளவுதானே? 8 முழம் பூ கொடுங்க. என்னது 8 முழமா? என்ன புடவையா வாங்குறீங்க? 4 முழம் கொடுங்க. இப்ப திருப்தி தானே? சரி திருவிழாவை நல்லா சுத்தி பார்த்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. அந்த நாற்காலியை எடுத்து போடுங்க. அப்ப வரேன். புருஷன் உயிரோட இருக்கும்போது அதெல்லாம் செய்யறது தப்புங்கிற நியாயம் தான். செத்துட்டான்னா செய்யலாம்ல. உன் கண்ணு முன்னாலே அதை நான் செஞ்சு காமிக்காண்டி. அவன் தான் ஜாகிரதை முடிவாய் போச்சு. அப்புறம் எதுக்கு அவனுக்கு பூ போட்டலாம்? அந்த குத்தி கூட உனக்கு எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அதை தீர்க்க வேண்டிய இடம் இதெல்லாம்.
இது பொதுமக்கள் சந்தோஷமா இருக்க வேண்டிய திருவிழா. மரியாதையா போயிரு. திரும்பவும் சொல்றேன், மரியாதையா போயிரு. இதுதான்டா உங்களுக்கு பாடம். இவன் தானே உங்களுக்கெல்லாம் தெய்வம் மாதிரி. இப்ப என்ன பண்ணுவீங்க? கடைசி வரைக்கும் இங்க நான் தாண்டா ராஜா. போய் அவ பொழப்ப பாருங்க. போங்க.
ஒரு நீரோட்டந்தா அதில் விளையும் நல்ல பூந்தோட்டந்தா எட்டு மேல எட்டு வச்சு போடா தம்பி வேகமா மெட்டு மேல மெட்டு கட்டி பாடு தம்பி ராகமா ஒன்ன நம்பி வாழு வெற்றி வரும் பாரு ஒன்னதல்ல யாரு மண்ணில் கொண்டு கூறு வாழ்க்கை ஒரு போராட்டந்தா நீ ஜெயிக்க போற போர் வீரந்தா நம்பிக்கையை வைத்திடு கை வைக்கும் கல்லு கூட கனியை போல மாறிடும் உன்னால முடியும் என்று உறுதியாக எண்ணிடு உச்சாணி கொம்பின் மீது உனது கால்கள் ஏறிடும் காயும் தந்தையும் போல உன்னை தாங்கி நிற்குது பூமி சீரும் சிங்கத்தை போல நெஞ்சில் வீரம் உள்ளத காமி எதையும் தாங்குகின்ற இதயம் வேண்டுமே சின்ன ராஜாவே வாழ்க்கை ஒரு போராட்டந்தா நீ ஜெயிக்க போற போர் வீரந்தா காலம் காத்திருக்கு பாடுபட்ட பேருக்கு பொல்லாங்க எதிர்ப்பதற்கு புறப்படு நீ போருக்கு பொன்னான வெற்றி முகம் உண்ண விட்டா யாருக்கு பிற்பாடு யாரு என்று காட்டு ஒன்ன ஊருக்கு நியாயம் என்பதை கேட்க எதிர் நீச்சல் எப்பவும் போடு காயம் பட்டது போதும் கட்டு காவல் விட்டு நீ ஓடு நினைச்சதை முடித்து காட்டடா சின்ன ராஜாவே வாழ்க்கை ஒரு போராட்டந்தா நீ ஜெயிக்க போற போர் வீரந்தா வேர்வ ஒரு நீரோட்டந்தா அதில் விளையும் நல்ல பூந்தோட்டந்தா எட்டு மேல எட்டு வச்சு போடா தம்பி வேகமா மெட்டு மேல மெட்டு கட்டி பாடு தம்பி ராகமா ஒன்ன நம்பி வாழு வெற்றி